பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. எப்பா எப்பா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையில மிஷின் மாதிரி தான் ஓட வேண்டியது இருக்கு. அங்க வேலை இங்க வேலை, அப்பப்பப்பா இப்பதான் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் படுத்தெலும்பிட்டு அப்புறமா சாப்பிடலாம். உமா உமா, இப்ப எதுக்கு இந்த விஷம் இங்க வருதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? நே உமா எக்கா, ஏன் கதவு திறந்துதான் கிடக்கு, உள்ள வாங்க. என்னடா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வந்து கூப்பிட்டாதான் என்ன? ஏதோ டெய்லி நான் வந்து கூப்பிட்டாதான் வீட்டுக்குள்ள வர மாதிரி நடிக்கிறியே. நீங்க தான் கதவு திறந்துக்கலனா கூட எத்தி சாடியாவது வீட்டுக்குள்ள வந்துருவீங்களே. என்ன சொல்லுங்க. பத்தியா சின்ன பொண்ணு, எப்படி பேசியானி? எகத்தாளமான பேச்ச பத்தியா? பேசிட்டு போட்டு உங்க தங்கச்சி இல்லையா, அப்படிதான் இருக்கான். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஆமா, சமையல முடிஞ்சா? காலை நீட்டி போட்டுட்டு இருக்கியா? நான் என்ன உங்கள மாதிரி சமைக்காம வீடு விடாவா போயிட்டு இருக்கேன். என் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்ப்பா. வர வர ஓவராதம்னா பேசிய இழுவ. நீ ஏன் பணமரம் மாதிரி நின்றுட்டே இருக்கிய? சும்மா சும்மா எடுத்து பார்க்க கழுத்து வலிக்குது இல்லையா? உட்காரு. கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தாதுங்க பாத்துடுங்க. உட்காருண்ணா. என்னவா இருக்கும்? வந்த உடனே இருப்பிடத்தை வச்சிருக்கிய? இழுவ, இதுதானே சோறு வைக்கணும், சமையல என்னதானே பண்ணணும்? எப்படி? ஐயோ கடவுளே, அதைத்தானே சொன்னேன். நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீ ஏன் சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சோறு வச்சியானா? ஆமாக்கா, எல்லாம் வச்சாச்சு. ஏன் உமா, உங்க அக்கா இன்னைக்கு லஞ்சம் உன் வீட்லயே முடிச்சிடலான்னு வந்தாவ. எது இங்க முடிக்க புரியலா? ஏன் வீட்டுல சமைக்கலையா? அதுக்கு எவ்வளவு மூஞ்ச தூக்கியா? வீட்டுல எல்லாம் சமைக்கணும் என்னால முடியல. ஏன்னா ஒரே தலைவலி வாந்தி எல்லா தலை சுத்தெல்லாம் இருக்கு. ஒரே எடுப்பா எடுத்து இங்க வந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாளே. உங்களுக்கு தான் தலைவலி தலை சுத்து வாந்தி. அவ ரேவதி வீட்டுல இருக்கா இல்லையா, அவளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் இல்லையா? எனக்கே முடியல. அவகிட்ட சமைச்சுதான் சொன்னேன், மாட்டேன்னு சொன்னா. அதான் உன் வீட்டுல நான் சாப்பிட வந்தேன். எது இங்கயா? ஆமா, மதியானம் அந்த குரங்க இங்கதான் வருமா. நான் அரிசியெல்லாம் கம்மியா தான் போட்டேன், சாப்பாடு பத்தாது. சாப்பாடு பத்தலன்னா போட்டு எனக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் போல குழம்ப ஊத்தி கொடு, நான் அதை குடிச்சுக்கிட்டாவது போயிடுவேன். சரியா? என்னதான் சொன்னாலும் போக மாட்டா போல இருக்கே. ஆறு சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் சாப்பாடு சேர்த்து வச்சிருப்பேன். இப்ப வந்து நிக்கியத பாரு. நானும் அப்பவே சொன்னேன் உமா, கேட்கவே இல்ல. சரி சரி, நான் இன்னும் 2 நாள் உன் வீட்டுல தான் நிக்க போறேன், பதறாத. எது 2 நாளா? ஆமாடா, பதறாத இரு. 2 நாள் தான் நிப்பேன்னு சொன்னேன். ஏதோ 2 வருஷம் நிக்க மாதிரி எழுமி நிக்கியா? கடவுளே, இவ 2 நிமிஷம் இருந்தாலே என்னால தாங்க முடியாது. 2 நாள் இங்க நிக்க போறாளாம், 48 மணி நேரம். எப்படி தாங்குவேன்? என்னடா இழுவ, ரொம்ப யோசிக்கியா? ஒரு அக்கா உன் வீட்டுல நிக்கேன்னு சொல்லி இப்படி யோசிக்கியா? ஆமா அக்கா, பெரிய அக்கா. வரவா சும்மா என்ன பிரச்சனை இல்லையே, என்ன சுரண்டிட்டுல இருப்பிய நீங்க? ஏமா தாயே, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஒரு அறுவடை என் பாட்டுக்கு இருப்பேன். 3 நேரமா வருவேன், சாப்பிடுவேன், போவேன். வேற ஒன்னும் பண்ண மாட்டேம்மா, போதுமா? ஒன்னும் பண்ண மாட்டேலா? அப்ப எல்லாரும் சமையல் பண்றதுல உதவி பண்றது யாரு? நான் ஒத்தை கிடந்து பண்ணணுமோ? என்னடா இழுவ, ஓவரா பேசிட்டு போறா. ஒரு வாய் சாப்பாடு கேட்டதுக்கு இந்த நேரம் நிக்கியா? ஆமா, நல்லா பேசுவிய. உங்க வீட்டுல அவுச்சம் அடிச்சு இங்க வந்து இருக்குதிய இல்லையா? அப்ப நான் என்னத்த சொல்லணும்? அம்மா தாயே, எனக்கு நீ எதுவும் தரண்டாமா? எப்போ என்னால நிக்கிய? வேண்டாமா, நீயே வேண்டாமா, சாப்பாடு வேண்டாம், விட்டுரு. பாரு சின்ன பொண்ணு, நம்ம உமா நம்ம தங்கச்சி போல கூட இருக்கியாளே, அவளை வீட்டுல இருந்து சாப்பிடலாம்னு நினைச்சது ஏன் தப்புதான். எப்படின்னு சொல்லிட்டா பாரு. அழுதுட்டா நம்பிடுவேனோ? அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. ஒரு வச்சு ஒத்துக்கான இங்க வந்தேன். தங்கச்சிங்க நீ உள்ள உரிமையில தானே வந்து சின்ன பொண்ணு. ஓவரா படம் கட்டி வேலை வச்சுட்டு போனப்பா என் வருத்தத்தை வாங்கிட்டு சொன்னேன் பாரு. நே உமா, உன் வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு கேட்டதுக்கு நீ என்ன அசிங்கப்படுத்திட்டா இல்லையா? மறக்காத. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க, மறக்காம குறிச்சு வச்சுக்க. இதே போல அடுத்த வருஷம். ஆமா, அடுத்த வருஷம் இதே நாள் வாங்கிட்டு வந்து சாப்பாடு கேப்பாவுமா, மறந்துடாத. அவ சொன்ன மாதிரி அடுத்த வருஷமே கேப்பேம்ல. நீ இப்படி கோவப்பட்டா கேட்காம போயிருவனோ? என் வீடு மாதிரிதான், நான் வந்து போட்டு தின்னதான் செய்வேன். அட்ட சோறு சொரண கெட்டவளே.
நானும் ரோசத்துல எழும்பி போயிருவான்னு நினைச்சேன். இப்படி சொல்லியா? உண்மை நம்பிட்டியா? சும்மா சின்ன பொண்ணு. தெரியுமே, நான் ஏன் நம்ப போறேன்? நீங்க சுவாரனா எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போவீன்னு எனக்கு தெரியும். உமா, எவ்வளவு வேணும் பிரச்சனை இருக்கட்டு, கோவத்தை சாப்பாடுல கட்டக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டல, மதியம் சாப்பாடு இங்கதான். அட வெக்கம் கிட்டவளே, எத்தனை பேர் இப்படி தெரியாமன்னு தெரியலையே. வாகுமா, சோறு வைக்கணும் கொஞ்சம் வை, இல்லைன்னா இருக்கதே அட்ஜஸ்ட் பண்ணி தின்னலாம். வாசத்துல எழும்பி போவான்னு பார்த்தா ச்சே. சின்னவனு, உமா நம்பிட்டா போல, அப்படியே பாத்துட்டு இருக்க பாரு. ரொம்ப சிரிச்சாதுங்க, வாய் வழியா வங்க கடலே தெரியுது. போன சின்னவனு. வா பாத்திமா. என்னக்கா தனியா இருந்தாங்களே இருக்கு? ஆமா, எப்பவும் நம்ம தனிமை தானே, அதான் தனியாவே இருக்கேம்மா. வா. என்ன புஷ்பா அமைதியா நிக்கியா? ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். உட்காருங்கம்மா ரெண்டு பேரும். ஐயே, சேர்ல உட்கார விடாதம்மா, தரையில உட்காந்துட்டீங்களே. ஒண்ணும் இல்லக்கா, அதனால என்ன? என்னக்கா சின்ன பொண்ணு வீட்டுல இல்லையா? இப்படி அந்த புத்தி கெட்டது என்னை பாத்திமா வீட்டுல இருந்திருக்கு, அத பத்தி கேட்கியா நீ? இல்லக்கா, வீட்டுல இருக்கியாளா என்னமான்னு தான் கேட்டேன். அது இந்த நேரம் எங்க மேய்ஞ்சுக்கிட்டு திரியாளோ, இனி மத்தியானம் சாப்பாடையும் அடுத்த வீட்டுலையும் முடிச்சுக்கிட்டு வந்துருவா. அது ஒரு புத்தி கெட்டது இல்ல, அது அப்படிதான் தெரியும். வீட்டுல சமைக்கலையாக்கா? என்னத்த பண்ணுவான்னு தெரியலம்மா. 2 சுவாரம் போட்டு 5-6 காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பா. கேட்டா சொல்ல ஃப்ரைட் ரைஸ்ன்னு. அப்புறம் என்ன, இந்த யூடியூப்பை பார்த்து இந்த தோசை இருக்கு இல்லையா, தோசையை ஊற்றுவா. 5-6 சோளத்தையும் இந்த காய்கறி என்னது இல்லாமல் போடுவா, போட்டு கட் பண்ணி வச்சிருப்பா. கேட்டா சொல்லுவா பீஸாவா, என்னது பீட்சாவா, என்னதோ என்ன சொல்லுவாமா. பீட்சாவாக்கா? ஆமா ஆமா ஆமா, அதுதான் அதுன்னு சொல்லுவா. என்னத்த செய்யாள, வாயில வச்சா ஆகாது பத்துக்க. அதனால எனக்கு இப்ப நானே சமைச்சிருவேம்மா. என்னக்கா சொல்றிய? ஒரு வீட்டுல 2 பானையா? ஒரு வீட்டுல 2 பானை ஒன்றும் இல்ல, நான் சமைப்பேன், மகாராணி தின்னுவா. எல்லாம் ஒரே பானை தான். என்னக்கா நீங்க சமைச்சு கொடுத்தாவா தின்னியா? உங்களா இருக்க வச்சுலாக்கா அவ சாப்பாடு போடணும். ஏக்கா இப்படி இருக்கிறிய? பக்கத்து வீட்டுக்காரையே உங்களுக்கு புரியுது, என் நிலைமை அப்படி ஆகி போச்சு. வக்கீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டானாக்கா? அவன் என்னதோ சொல்லி பார்த்தாச்சுமா. வீட்டில் இருக்கவ திருந்தினா தானே உண்டு. அவ என்னத்தையாவது ஆக்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு பாட்டு போயிருவா ஊரு சுத்த. நான் எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கியது, கொஞ்சம் நேரமாவது கூட இருந்து பேசுவோம், சிரிப்போம், எடுப்போம். ஒன்றும் கிடையாதுமா. ஐயே, உங்க நிலைமை யோசிக்கும் போது கஷ்டமா இருக்குக்கா. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியதானக்கா. நீங்க ஏன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நான் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா அவ மாறி என்ன 9 வார்த்தை சொல்லிட்டு போறா. இப்ப போறேன் வாரேன், எங்க போறா எடுக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவ போக்குல போவா, பசிச்ச உடனே வீட்டுக்கு வருவா. இந்த ஆடு மாடு தெரியும் தெரியுமா, அதே நிலைமை தான் அவ்வளவுதான். எங்க மாமியார் எல்லாம் என்னட்டா இப்படிலாம் இருக்காதுக்கா. நான் எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போனோம். 5 நிமிஷத்துல வருவேன்னு சொல்லிட்டு போனா 3 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க தான் இப்படி ஃப்ரீயா விடுதிய? ஆமாக்கா, நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிங்களா? நீங்க ஏன் அவ்வளவு ஃப்ரீயா விடுதிய? ஆவட்டு, இனி ஆவட்டு. ஏதோ எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுக்கா. நீங்க தான் கஷ்டப்படுவிய, எதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம்க்கா. சரிம்மா, நீங்களாவது அப்பப்ப இங்க வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க. நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு பேச்சு துணைக்காத ஆள் உண்டு, சரியா? நாங்க அடிக்கடி வரோம்க்கா. சரிக்கா, அப்ப நாங்க பின்ன கிளம்பியோம். போகும்போது இங்க உள்ள மாடை எங்கேயாவது பாத்தியெல்லாம் அடிச்சு தத்தி விடுங்கன்னா வீட்டுக்கு போகணுமா நீ? சரிக்கா, கண்டிப்பா சொல்லிட்டு போறோம். சரிம்மா, பின்ன போமாக்கா? சரி புஷ்பா, பின்ன போலாம். வீட்டுல சின்ன பொண்ணு இருப்பா, மாமியாரை பத்தி சொல்லி கொடுக்கலான்னு வந்தோம். இப்ப பாரு, சின்ன பொண்ணு இல்ல, மாமியார்கிட்ட சின்ன பொண்ணை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்னக்கா, அது அவ்வளவு நேரஞ்சடி இல்ல, அதுதான். ஆமா ஆமா, அது நம்ம உண்மைதான். சரி வாங்க, பின்ன போலாம், அது நம்மளே பாத்துட்டு இருக்கு. சரி சரி. அந்த அளவு ஏதோ நமக்கு சப்போர்ட்டா பேசிட்டு நம்ம முன்னாடியே என்னதோ பேசிட்டு போறாள்வளே, எவளைய நம்ப கூடாதோ? என்னம்மா தனியா இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறியா? இல்ல மக்களே, உங்களை இப்பதான் கூப்பிடலான்னு வாய திறக்கலான்னு நினைச்சு 2 பேரும் வந்து நிக்கிறிய. என்னம்மா, என்ன விஷயம்? சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கிறிய? ஆமாட்டி, சாதா கடந்து கூப்பிட்டு கத்துன்னு கத்துனாதான் 2 பேரும் வருவிய. இன்னைக்கு நினைச்ச உடனே வந்து நிக்கிறீங்களே, சிரிப்பா வருது மக்களே. சிரிப்பு வரேன். சொல்லுங்க, எதுக்கு தேடனியா? என்ன ஒரு ஆர்வம், சொல்லுங்கம்மா, எதுக்குமா தேடனிய? சிரிச்சுட்டே இருக்கிறிய? ஆமா மக்கா, ஒருத்தி வை சிங்கள பாத்திரம் கிடக்கு, எல்லாத்தையும் அழகா பூசி எடுத்து வை. இன்னொருத்தி வீடு முத்தம் எல்லாத்தையும் அழகா பெருக்கு போ. இத சொல்லவா சிரிச்சு இருந்திய? ஆமாட்டி, சாதா வேலை சொல்லக்கு கூப்பிட்டா நீ போன்னு சொல்லுவிய. இன்னைக்கு 2 பேருமே வசமா மாட்டிக்கிட்டே இல்லையா? போ மக்களே, போ. ஒருத்தி பாத்திரத்தையும் ஒருத்தி வீடையும் பெருக்கு போமா. ஏமா, நாங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காதா? என்னடி என்ன பேசுறிய? நான் அப்ப சும்மா இருக்கட்டா, ஒன்னும் அவுச்சாம எடுக்காம? இப்பதான் சிரிச்சு பேசினவ உடனே டெரர் ஆகியாச்சா?
ஒழுங்கு மரியாதை வீட்டுல எல்லா வேலையும் 2 பேரும் செய்யுங்க. அதுக்கு ஏமா கத்துறிய? ஒரு வேலை சொன்னா செய்யணும். அதை விட்டுட்டு இப்ப வா அப்ப வா எதுக்கு செய்யணும், நானா செய்யணும் அவளா செய்யணும், என்ன கேள்வி இது? அம்மைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வேலையை செய்யணும் வந்துட்டா உடனே செய்யணும். என்னது இந்த எள்ளுனா என்ன மாதிரி நிக்கணுமே அதுவாமா? ஆமா அது மாதிரிதான். போ பள்ளிக்கூடத்தோட காலேஜோட லீவு கிடைச்சாலும் வீட்டோட ஒரு வேலை குறிஞ்சு நிமிந்துடாதுங்க. சிரிச்சிட்டு சொல்லும் போதே நல்லா தானே இருந்து, இப்ப ஏன் இவ்வளவு கோவம்? பாசமா சொன்ன உடனே கேட்டுட்டே இல்லையா? கோவம் மாமே கோவம். ஒழுங்காவே எல்லா வேலையும் செய்யுங்க. ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் எல்லா வேலையும் எனக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட். போங்க. சரி போறோம். அதுக்கே இவ்வளவு திட்டு? போங்க டி. இட்டி வா அம்மா கோவத்துல இருக்காவ பேரும். பிள்ளைகளாக சிரிச்சுக்கிட்டு சொன்னா ஒன்னும் கேப்பு கிடையாது. அதுவே 2 திட்டு திட்டணும்னா எப்படி அலந்து பறந்து ஓடி ஆளுவ? அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான்னு சும்மாவா சொன்னாவ? போட்டு போட்டு எல்லா வேலையும் செய்யட்டு.